அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நந்தின்றது காளை மாடு கிடையாது, நல் தீ தான் நந்தி அப்படின்னு காதில் கேட்டுது. சரி, அந்த எங்கே அந்த தீ நம்ம உடலில் இருக்கிற தீயா, எந்த தீ அது? ஒரு மனுஷனுடைய உடம்பில் 5 விதமான அக்கினி இருக்குது, 5 விதமான பஞ்சபூதங்கள் இருக்குது. அந்த 5 விதமான பஞ்சபூதங்களுக்கும் 5 விதமான தீகள் இருக்குது. ஒரு குழந்தை பிறந்த உடனே பசித்தீ உருவாகுது. பசித்தீ உருவாகணுன்னே அது பசிக்கு கத்துது, தாய் வந்து பால் கொடுக்குறான். இந்த பசி தீர்ந்த உடனே கோபத்தீ உருவாகுது. அந்த கோபத்தீயால் பல செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் காமத்தீ உருவாகுது. அதுக்கப்புறம் கல்யாணம் காசி அதெல்லாம் பண்ணிக்கிறோம். அப்புறமா யோகத்தீ உருவாகுது. அப்புறம் ஞானத்தீ. இது மாதிரி ஒரு மனிதனுடைய உடம்பில் 5 தீக்கள் இருக்குது. அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக உயருது. அந்த 5 தீயும் ஒரு மனிதன் அனுபவிக்கணும். அனுபவித்தால்தான் அவன் முழுமை பெறுவான். அந்த 3 தீயோடவே மனுஷனுடைய வாழ்க்கை முடியுதுங்க. அதனால் அவன் முழுமை பெற முடியல, அரை மனிதனாகவே சாகிறான். அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து சக்தியாக பிறந்தான். முட்டி மோதி அவன் பலம் கொண்டு வந்து பூமியில் விழுந்தான். அப்போ சக்தியாக பிறந்தான், ஜீவனாக வளர்றான். அவனுக்கு எந்து உந்து எங்கம்மா உங்கம்மாலாம் தெரியாதப்போ ஜீவனாக வளரலாம். அப்புறம் மனசு வந்தது, எந்து உந்து ஏன் வீடு உன் வீடு ஏன் சொத்து உன் சொத்துன்னு ஆயிட்டான். மனசு முடிஞ்ச உடனே பணமாக போகிறான். அப்போ சக்தியாக பிறந்தான், ஜீவனாக வளர்ந்தான், மனமாக வாழ்ந்தான், பணமாக போகிறான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது மாதிரி நந்தின்னா இந்த உடலுன்னு அர்த்தம். இந்த உடலுன்னு ஒன்று இல்லைன்னா இந்த அடையாளம் சிவன் கோயிலெல்லாம் நந்தி மேலே சிவபெருமான் ஏறிக்கின்னு வருவார் இல்லையா? ஆமாம், ரிஷபவாகனம். ரிஷபவாகனம். அப்போது அது அடையாளம் தான். அது நிஜம் நீ தான். இதுக்குள்ளே தான் சிவம் என்ற ஜீவன் இருக்குது. இது சுமந்துக்கு தான் நீ சுற்றினுங்கிற உலகம் உள்ள. இந்த நந்தின்ற உடல் இல்லைன்னு சொன்னால் உள்ளே இருக்கிற சிவம் என்ற ஜீவன் இருக்காது. இல்லைன்னா நீ எங்கேயும் போய் தெரிய முடியாது. அதனால் நீ தான் சிவத்தை தூக்கின்னு சுற்றின்னுக்கிற உலகம் ஃபுல்லா, ஆனால் உனக்கே தெரியாது சுற்றின்னுக்கிற. இதுதான் சாமியை நந்தி பற்றி சொல்கிறது. சொல்லும். கோயிலில் வந்து பிரகாரத்தில் ஒரு பெரிய நந்தி வச்சுருக்காங்க, உள்ளே வந்து ஒரு சின்ன நந்தி வச்சுருக்காங்க. சிவனுக்கு நேராக 2 நந்தி இருக்காங்க. சரி, இதுக்கு காரணம் என்ன சார்? காரணம் என்னன்னா, பெரிய நந்தியாக இருக்கிறது அடங்காதது இருக்கிற கடவுள்கிட்ட எதிர போனோன்னா அடங்கி போகிறேன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்போ உபதேசம் வாங்கிறதுக்கு முன்னே நான் தான் சுற்றிங்க. அந்த உபதேசம் வாங்கினோன்னா ஒரு பணிவாக வந்துட்டேன். இதுதான் அது அடையாளம். சாமி வந்து கோயிலில் வந்து உருவ வழிபாடுலாம் வந்து உருவம்லாம் நீங்கள் வந்து மனுஷனால் உருவாக்கப்பட்டது. அந்த உருவம் அதெல்லாம் மனுஷனுடைய கற்பனை அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, அந்த கற்பனையான பொருளுக்கு வந்து அர்ச்சனை, ஆராதனை, அபிஷேகம் இதெல்லாம் நம்ம அந்த காலத்துலேருந்து தொட்டு செஞ்சுக்கின்னு வராங்க. ஆமாம். இந்த அபிஷேகம், ஆராதனை, அர்ச்சனைலாம் எதுக்கு சாமி? மனுஷன் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னா காட்டு மிராண்டி மாதிரி வாழ்ந்துருப்பான். காட்டு மனுஷன் வாழ்றான்ல, அது மாதிரி வாழ்ந்துருப்பான். இதெல்லாம் பண்ணும்போது தான் மனிதனுக்கு ஒரு பக்குவம் வந்தது. ஓ, இது நம்மளோட உயர்ந்த பொருள், இதுக்கு இதெல்லாம் பண்ணணும், நம்ம பண்ணால் தான் அதுக்கு அடங்கி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக வாழ முடியும் அப்படின்ற அடையாளங்கள் மகான்கள் வச்சதெல்லாம். அதெல்லாம் இல்லைன்னா மிருகம் மாதிரியே வாழ்ந்துருப்போம். நம்மளும் மனுஷன்னு சொல்ல முடியாது நம்மளை. நம்ம ஒரு ஜீவன். இப்போ உலகத்தில் 84,000 கோடி ஜீவராசிகள் இருக்குது. நம்மளை விட பெருசு யானை, அதை கூட ஜீவன் தான் சொல்கிறோம். ஆனால் நம்மளை மட்டும் மனுஷன்னு சொல்கிறோம். ஏன்? எதுக்கு? நம்மளும் ஒரு ஜீவன் தானே. ஒத்துக்கோ. ஏன் ஒத்துக்கூடாது? அது ஒரு உயிரினா நம்ம ஒரு உயிரினம், அவ்வளோதான்.
நம்மளும் ஒரு ஜீவன் தானே, ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? போயா நான் மனுஷன் அப்படின்ற, எதை வச்சு சொல்கிறேன் நீ மனுஷன்ட்டு? ஆறாவது அறிவு. ஆறாவது அறிவு காட்டு பார்க்கலாம். அது என்னது? அது ஆறாவது அறிவு, ஏழாவது அறிவு, 9வது அறிவுலாம் சும்மா ஏமாத்தின்னு இருக்குதா? எவனுக்கு ஆறாவது அறிவு? மகானுக்கு ஆறாவது அறிவு, மனுஷனுக்கு எதாக ஆறாவது அறிவு? கடவுளுக்கு சமமானவன் ஆறாவது அறிவு உள்ளவன். உன் சொத்து வேற, என் சொத்து வேற, உன் பணம் வேற, என் பணம் வேற, உன் சொந்தம் வேற, என் சொந்தம் வேறன்றவனுக்கு ஆறாவது அறிவுக்குதா? 3 அறிவு தான். சக்தியாக பிறந்தான், ஜீவனாக வந்தான், மனமாக வாழ்ந்தான், கோணமாக போகிறான், அவ்வளோதான். இவனுக்கு 3 அறிவு தான் மனுஷனுக்கு. 6 அறிவெல்லாம் அவனுக்கு கிடையாது. 6 அறிவு மகான் கடவுளுக்கு சமமான நம்பார், அவனுக்கு தான் 6 அறிவு. உனக்கு மனம் இருக்குது, 6 அறிவு உள்ளவனுக்கு மனம் கிடையாது. மனம் இருக்கிறதால உன் செயல்களை ஊடுவோனோ, சொந்தவனோ, புள்ளவனோ, பொண்டாட்டிக்கு சேர்க்கணும் அப்படின்னு சேர்த்து வச்சுன்னுக்கிறீங்க. இது மனசனுடைய சம்பந்தம். ஜீவனுக்கு அது கிடையாது. அதனால் அந்த ஜீவன்ற உன்னை மனுஷன்ற அவ்வளோதான் வித்தியாசம். வேறு அதுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீ ஒரு உயிரை அது சாப்பிட்டு அது வாழுது, நீ சாப்பிட்டு நீ வாழற, அவ்வளோதான். சொல்லுங்கள். உள்ள சாமிக்கு வந்து நைவேத்தியான்னு காட்டுறாங்க. எல்லாம் பண்ணுவாங்க, அவங்க தொழில் அது. என்ன சரிங்க? நான் பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆகி. ரிட்டையர் ஏன் போனீங்க பேங்க்குக்கு? தொழில். அதான் அவன் தொழில். பிராமணனுக்கு அது தொழில். அவனுக்கு போஜனம் ஒன்றும் இல்லை. அப்போ அவன் அதெல்லாம் பண்ணாதான் அது 4 பேர்கிட்ட வாங்கி அதை பண்ணி அவன் தான் ஒரு பொழப்பு நடத்தணுமே. நீ பேங்க்குக்கு போனால் 4 பேர் போடுற துட்டுலேருந்து கமிஷன் எடுத்து உனக்கு சம்பளம் ஒன்றுமே. இதான் சாமி தொழில் உலகத்தில். இதான் ஜீவராசிங்க பண்ணாததை நம்ம பண்ணிக்கணும். அப்போ எதுக்கு திரை போட்டுறாங்களே? எதுக்கு? நைவேத்தியம் காட்டும் போது திரை. ஆமாம், நீ பார்க்கக்கூடாது, நான் மட்டும் பார்க்கணுன்ட்டு. நான் பார்த்த பிறகு தான் நீ பார்க்கணும் கடவுள்ன்றது. அதுக்கு தான். சொல்லுங்க. நன்றி சார். போயிட்டோம். ஆத்மா வணக்கம். முன்னாடி பேசின தியாக ஐயா சொன்னார், மலேசியா சிங்கப்பூர் பற்றி எங்களை பற்றியும் பேசுங்க அப்படின்னு சொன்னார். அதை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன் ஐயா. குரு பூஜை அன்னைக்கு தானே நம்ம கொடிமரம்லாம் நிறுவனம். ஆமாம். அப்போ உள்ள வந்து ஐயாவை பூஜை எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்னை பற்றி தான் யோசிக்கிறேன். எனக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், இப்படியெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கிறப்போ அப்புறம் உள்ள இருந்து வராங்க பூஜை பண்ணுறதுக்காக, கொடி மரத்துக்கு கொடி ஏற்றத்துக்கு பூஜை பண்ணுறதுக்காக வராங்க. அப்பயும் நான் தான் யோசிச்சுனே வரேன். அப்போ கொடி மரத்துக்கிட்ட வந்து நான் நிற்கிறேன். அப்போ என்ன வருதுன்னா மைண்ட் என் மனசுக்குள்ள நான் நினைக்கவே இல்லை அதை, இந்த உலகம் நல்லா இருக்கணும், உலக மக்கள் நல்லா இருக்கணும், மலேசியா மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் வந்து சுபிக்ஷமா வாழணும். அந்த சுபிக்ஷமான்றது எனக்கு தெரியாது ஐயா, மனசுக்குள்ள வருது சுபிக்ஷம் சொல்லிட்டு. அப்போ நான் கண்ணில் தண்ணி தான் வருது. நம்ம உள்ள இருக்கும்போது நம்மளை பத்தி தானே யோசனை பண்ணோம். கொடி மரத்துக்கிட்ட வந்து நீங்க ஒண்ணு இந்த நினைவெல்லாம் ஏன் தன்னால வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் அதை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு ஐயா சொன்னோடனே சரி இந்த விஷயத்த நம்ம சொல்லலாமே, இது உண்மைதானே நமக்கு வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், சொல்றேன். அப்புறம் நேற்று நான் ஒரு 9:30 போல வந்து கோழி வகுத்துல வந்து இறங்கினேன். எனக்கு நல்ல தூக்கம், என்னால ஒரு தூங்கிட்டே வரேன். ஆனா சில சமயம் அப்படியே முடிக்கு வருது, நம்ம அங்க போய் இறங்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கண்டக்டர் கேட்கிறாரு, என்னம்மா ஆசிரமம் எப்படிமா இருக்காங்கன்னு. எல்லா வசதியும் இருக்கு, இப்போ போய் பார்த்தீங்கன்னா கூட 100 பேர் நம்ம வந்து தங்கியிருப்பாங்க. ஆனா நாளைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் கிளம்பிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் கேட்கிறாரு, என்னம்மா பண்ணுவாங்க அங்க அப்படின்னு. சுருக்கமா சொல்லுங்க. சொல்லிடுறேன். அவர் சொல்றாரு, உபதேசம் கொடுப்பாங்க அங்க அப்படின்னு. பவுலர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வேற ஆசிரமத்தை பத்தி நம்ம அதை சொல்ற மாதிரி நம்ம ஆசிரமத்தை கிண்டல் பண்றாரு. அப்புறம் நான் ஒண்ணு டக்குன்னு நல்லா தூங்க எனக்கு, சரி நான் இறங்க போறேன், 1-2 நிமிஷம் தான் இருக்கு. நான் சொல்றேன், நீங்க கந்த சஷ்டி கந்த குரு கவசம் எல்லாம் வீட்டுல கேக்குறீங்கல்ல, அதுல வர்றதெல்லாம் அங்க நடைமுறைப்படுத்துறாங்க, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஐயா. இது என்ன ஐயா? நல்ல விஷயம்தாம்மா. மனசுல நல்லதை நினைக்கும் போது அதுக்கான பதில் மனசுல இருந்து நல்ல விஷயமாக வந்துடும். இப்போ கந்த சஷ்டி கவசத்தை வந்து ஒரு கருப்பர் கூட்டம்னு ஒரு கூட்டம் ஏற்கனவே வந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நிறைய ஒரு மாதிரி அது பெருசா வந்து பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க சைலண்டா எல்லாம் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் சைலண்ட் ஆயிட்டாங்க. அது மாதிரி
இப்போ ஆன்மீக இப்போ நம்மெல்லாம் வந்து இறைவனை நோக்கிய பயணம், இறைவனை பார்க்கணும், இறைவன் அந்த பாதையில் பயணம் பண்ணணும் அப்படின்னு இந்த இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. இதே மாதிரி இன்னொரு குரூப் இருக்கு, கடவுளே இல்லை, நாங்கள் தான் கடவுள், நாங்கள் தான் எல்லான்றதும் இருக்குது. அப்போ இந்த உலகம் ரொம்ப பெருசு, இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும், உனக்கு எது தேவையோ அதில் நீ நிற்கணுமே தவிர அவங்க இப்படி இவங்க இப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. அது நமக்கு தேவையில்லாத வேலை. நமக்கு என்ன தேவையோ அதில் நீ நிற்கணும். உன் மனசு என்னது, அதுக்குதான் இங்கே சொல்றது அன்பே சிவம் மனமே. உன் மனசு என்ன சொல்றது அதில் நீ நின்றுக்கலாமா? மற்றவங்களை பற்றி நமக்கு தேவையில்லை. 1000 பேர் 1000 சொல்லிட்டு போட்டோம், அவங்க எதையாவது நினச்சிட்டு போட்டோம். உனக்கு எது சரின்னு போட்டால் அதை நீ சரியாக செய்யணும். ஏன்னா இந்த பாதையில் வந்தவங்களுக்கு தெரியும் சரி எது தப்பு எது, இது கூட புரிஞ்சிக்க முடியாம இந்த பாதையில வர முடியாது. அதனால இந்த பாதையில அவங்களுக்கு தெரியும். உன் மனசு சொல்றத ஒரு முறைக்கு 2 முறை விசாரிச்சு ஆத்ம விசாரணை செய்து அந்த வேலையை செய்யுமா, சிறப்பா போயிட்டு இருக்கோம். ரைட், நன்றிம்மா, நன்றி.